அப்படி இவைகளுடைய சாபமோ தோஷமோ நாம் மனதார பிரார்த்தனை செய்து அவைகளிடத்தில் வரமாக பெற்றுவிட்டோமே ஆனால் நிச்சயமாக திருமண தடையாக இருந்தாலும் சரி, சந்தான பிராப்தி தடையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீராத வியாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்திலே பெருத்த நஷ்டம், சுணக்கம், இப்படி எதுவாக இருந்தாலும் இவைகளுடைய மூல காரணம் முதல் தோஷமாக, முதல் பாபமாக, முதல் சாபமாக இவைகளைத்தான் பாவிக்கப்படுகிறது. ஆக இந்த ஆயில நட்சத்திரம் என்பது அந்த நாகங்களுக்கான நட்சத்திரமாக பாவிக்கப்படுகின்ற காரணத்தினால் ஆயில நட்சத்திர தினத்தன்று அவர்களை நாம் பூஜிக்கின்ற பொழுது, யாசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கோபத்தினை மறந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த பாப சாப தோஷத்திலிருந்து விமோச்சனம் அளிப்பார்கள் என்பதுதான் இது வேதங்கள் மூலமாக நமக்கு அறியப்படுகின்ற ஒரு தாற்பரிய உண்மை. ஆக